முதலில் நாங்கள் பணிவன்போடு கூறிக்கொள்கின்றோம். நம்ம எல்லாருமே இவங்களுக்கு எல்லாரும் போட்டுடலாமா? மிக சிறப்பா கண்டு நினைச்சீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்குமே மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் எல்லாருமே சொல்லலாமே, பொங்கலோ பொங்கல். ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குங்க. யாதும் ஊரே யாதும் ஊரே யாதும் ஊரே யாதும் ஊரே அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக அற்புதமான ஒரு பழங்காலத்து பாடல். எல்லாருமே நம்ம ஊர் தாங்க, எல்லாருமே நம்ம ஊர் தான். அதனாலதான் நாங்கெல்லாம் பட்டிமன்றம் நடத்த வந்திருக்கிறோம். உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி, யாதும் ஊரே என்றால் எல்லாமே நம்ம ஊர் தான். அந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனவும் நம்ம ஊர் தாங்க. கேளீர்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேளீர் அப்படின்னா உறவினர்கள். யாரு எங்க இருந்தாலும் என்ன, எல்லாருடைய உறவு தான், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான் என்று மனிதத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த சமத்துவ பொங்கலை, சமாதான பொங்கலை வாருங்கள் தோழர்களே, நட்புகளை அனைவரும் சேர்ந்து கரவாசத்தோடு கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு, ஒரு குழந்தை வந்துச்சுங்க. நான் அப்ப வர்றப்ப நான் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும். பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், முன்னாடி வரணும், இந்த சமூகத்தை முன்னேற்ற வரணும் என்ற ஒரு அடிப்படை கருத்தை ஆழமாக மனதில் பதித்த, பேராசை கொள்கிறேன் என் பெற்றோரை பெருமைப்படுத்த, பேராசை கொள்கிறேன் என் பெற்றோரை பெருமைப்படுத்த என்று வள்ளுவர் அறக்கட்டளையை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு பெண்களை மட்டுமே மேடை ஏற்றி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் மனித நேயமிக்க அண்ணன், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மலர் மன்னன் அவர்களுக்கும் முதலில் பணிவார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவர்களாக இங்கே வந்திருக்கின்றவர்கள், பண்டிகைன்னா நம்ம எல்லாருமே வந்து உறவுகளா போயிருப்போம், இல்லைன்னா உறவுகள் இங்கே வந்திருக்கோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் இல்லைங்களா? ஒண்ணு நாங்க போயிருப்போம், இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நேத்து என்ன பண்டிகை எல்லாத்துக்குமே தெரியுமா? இன்னைக்கு மாட்டு பொங்கல், நாளைக்கு காணும் பொங்கல். தமிழர்களுடைய சிறப்பை உலகறிய ஊரறிய செய்கின்ற இந்த பொங்கல் விழாவை வீட்டுல எங்கெல்லாம் எப்படி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யூகப்படி பாருங்க. வாழ்க்கையில யாரும் அனுப்பல, ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைய சமூகம் வளரவில்லை. தோழர்களே, பெரியோர்களே, தங்களது நேரத்தை, பொன்னான நேரத்தை குழந்தைகளை பார்க்காமல், பேசியும் பேசாமலும், குழந்தைகளை கொஞ்சியும் கொஞ்சாமலும், சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஒரு அருமையான விருந்தளிக்க உங்களுக்காக வந்திருக்கின்ற எமது அருமை அன்புமிக்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் நாம் கரகோஷத்தோடு வாழ்த்தி அவர்களை வணங்குகின்றோம். அந்த குழந்தை ஒண்ணு வர்றப்ப பேசிட்டு வந்தாங்க, கால்ல வந்து லேஸ் கட்டாம வந்தாங்க. குழந்தை கண்டிப்பா இந்த கூட்டத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லேஸ் கூட கட்டாம அந்த ஷூவை கட்டிட்டு வந்தான். அந்த குழந்தை வந்து அப்பா கூட்டிட்டு வர்றாரு, ஏதோ நடக்குதா போலாம் அப்படின்ட்டு. லேசா லேசா சூழ லேச கட்டாமல் நடப்பது லேசா லேசான்னு எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த சின்ன குழந்தையில இருந்து பெரியோர் வரைக்கும் எவ்வளவு ஒரு சமூக அக்கறையோடு இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் அது மிகையல்ல. இப்பொழுது ஒரு அருமையான ஒரு பாடலோடு நமது பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். சகோதரி சாரா பானு அவர்களுடைய பாடலோடு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அருமையான பட்டிமன்றம் ஆரம்பிக்க இருக்கின்றது. தோழர்களே, பெரியோர்களே, கடைசி வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொலிவர கூறிக்கொள்கின்றோம். நன்றி மக்களே. இதோ ஒரு இசை பயணம் உங்களுடன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால்